இந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பேர் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம போயிட்டு இருக்க ட்ரெயின்ல ஒரு கொக்கிய மாட்டி பின்னாடி ஒரு ட்ரெய்லர் கட்டி அதுல டிராவல் பண்றாங்க. ஆனா ட்ரெயின் போற வேகத்துல வாரிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இருந்தாலும் காசை மிச்சம் பண்றதுக்காக விடாம துரத்தி போய் ஏறிடுறாங்க. அதே நேரம் ஒரு சின்ன தப்புக்காக அரெஸ்ட் ஆகி இந்த அப்பா பையன் 2 பேருமே ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆக போறாங்க. அதுக்கு பொறுமை இல்லாம 2 பேருமே ஜெயில இருந்து தப்பிச்சிடுறாங்க. கையில இருக்கிற செயினை கட் பண்றதுக்காக அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கிற அதே ட்ராக்ல படுக்கிறாங்க. ஆரம்பத்துல பையன் ட்ராக்ல படுக்கிறான். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு இப்ப அப்பாவை ட்ராக்ல படுக்க சொல்லிட்டு இவன் ஓரமா படுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவருக்குமே புரியுது. சோ 2 பேருமே சேஃபா இருக்கிற மாதிரி ஓரமா படுத்துட்டு செயினை மட்டும் ட்ராக்ல வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ட்ரெயினும் பக்கத்துல வந்துருது. இதெல்லாம் புதருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருந்தவன் இவனுங்களை ட்ராக் விட்டு வெளியே போக சொல்றான். ஆனா அவன் சொல்றத காதுல கூட வாங்காம இவனுங்களும் படுத்துட்டே இருக்கானுங்க. புதருக்குள்ள இருந்தவன் ட்ராக்ல வெடி வச்சிருப்பான். ட்ரெயின் வரவும் அந்த மிஷினை அழுத்திடுறான். அடுத்த செகண்டே அது வெடிச்சிருது. இதை பார்த்ததும் ட்ரெயின் டிரைவர் முன்னாடியே ட்ரெயினை பிரேக் அடிச்சு நிறுத்திடுறாரு. இதனால உள்ள இருந்த பேசஞ்சர்ஸும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. பின்னாடியே வண்டியில வந்தவங்களுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. இதுல என்ன காமெடினா வெடி வச்சவன் தப்பிச்சிருவான். கடைசியில ட்ராக்ல செயினை கட் பண்ண படுத்தவனுங்க மாட்டிக்கிறாங்க. இப்ப இவங்க பண்ணாத தப்புக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தண்டனை கொடுத்துறாங்க.